எல்லோருக்கும் ஸ்வாஸ் கிச்சனின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம மாலை நேரங்களில் குடும்பத்தோடு சேர்ந்திருந்து ருசிக்கக்கூடிய ஒரு கேக் வகை தான் செய்ய போகிறோம். அது என்ன கேக்குன்னா வாழைப்பழ கேக். வாங்க போகலாம். முதலில் அதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று பார்த்துடுவோமா? கோதுமை மாவு 125 கிராம், சர்க்கரை 170 கிராம், பட்டர் 100 கிராம், வாழைப்பழம் 2, முட்டை 3, பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், வெனிலா பவுடர் 3 டீஸ்பூன், சாக்லேட் 100 கிராம். இப்போ முட்டையை உடைத்து வெள்ளைக்கரு சிவப்பு கருவை பிரித்து வேறாக எடுக்கவும். பின்பு வெள்ளைக்கரு முட்டையுடன் சர்க்கரை, வெனிலா பவுடர் சேர்த்து நன்றாக அடிக்கவும். இந்த நிலையில் மஞ்சள் கரு முட்டையை சேர்த்து அடிக்கவும். ஒரு சட்டியில் பட்டரை போட்டு மிதமான தீயில் அடுப்பில் வைத்து கரைத்து அதை ஆற வைக்கவும். இப்போ கரைத்து வைத்து ஆற வைத்த பட்டரை போட்டு அடிக்கவும். இப்போ எடுத்து வைத்த மாவை போட்டு மெதுவாக கையால் மிக்ஸ் பண்ணவும். பின் வாழைப்பழத்தை உரித்தெடுத்து அதை நன்றாக மசித்து அதையும் போட்டு மெல்ல கிளறவும். அடுத்து எடுத்து வைத்த சாக்லேட்டை பாதியை, அதாவது 50 கிராமை சிறிதாக உடைத்து அதையும் போட்டு கிளறவும். இப்போ அவனில் வைக்கக்கூடிய பாத்திரத்தில் கலவையை போட்டு அவனில் வைக்கவும். இப்போ சுவையான வாழைப்பழ கேக் தயார். இப்போ
மீதியாக வைத்த சாக்லேட்டை கரைத்து மேலே போட்டு பூசி விடவும். ரொம்பவே ருசியாகவும் மெதுவாகவும் உள்ளது. நீங்களும் வீட்டில் செய்து ரசித்து ருசியுங்கள். இந்த ஸ்வாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.